இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவருடைய வார்த்தைகள் நமக்கு வேதத்திலிருந்து வெளிச்சமாய் வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது. சிறப்பாக இந்த தவ நாட்களில் ஆண்டவரை குறித்த அறிவிலும் ஆண்டவரோடு உடன் இருப்பதிலும் நாம் நம்மை அதிகப்படுத்தி கொள்ளவும் ஆழப்படுத்தி கொள்ளவும் தாய் திருச்சபை நமக்கு அழைப்பு விடுத்து கொண்டே இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. முதல் வாசகம் சாலமனின் ஞான நூலிலிருந்து வாசிக்கப்பட்ட அந்த வாசகத்திலே நாம் எப்படிப்பட்ட ஒரு மனிதர்களாய் உலகத்தை சார்ந்தவர்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், பாவத்தை நம்ம ஏற்றுக்கொண்டு பாவத்தை நம்ம இருகரம் விரித்து அழைக்கிறவர்களாக இருக்கிறோம். ஆனால் அபிஷேகத்தை குறித்த காரியத்தையும் ஆண்டவரை குறித்த காரியங்களையும் நாம் சற்று தள்ளி வைக்கிறோம் என்பதை மிக தெளிவாக அந்த வாசகம் நமக்கு இலைமறை காய் போல அந்த வாசகம் நமக்கு வெளிப்படுத்தியது. நற்செய்தியிலே கூட ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம பார்த்தோம். அதிலே வரக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை மட்டும் நாம் சிந்திக்கிறோம். ஆண்டவர் மிக அழகாக உரத்த குரலில் சொன்னார் என்று எழுதப்பட்டிருக்கிறார். பல இடத்துல பார்த்தீங்கன்னா உறுதியாக சொல்லுகிறேன்னு சொல்லுவார், ஒரு சில இடத்துல மிக உறுதியாக சொல்லுகிறேன்னு சொல்லுவார். சில இடங்களில் பார்த்தீங்கன்னாக்க அவர் குரலை உயர்த்தி சொன்னார்னு இருக்கும், சில இடத்துல உரத்த குரலில் சொன்னார் இருக்கும், சில இடத்துல மலையின் மீது ஏறி உட்கார்ந்து சொன்னார்னு இருக்கும். இப்படி ஒவ்வொரு அந்த பேசக்கூடிய வார்த்தை எங்கிருந்து பேசப்பட்டிருக்கிறது, எப்படி பேசப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. ஏன்னா ஏதோ ஒன்று நம்ம காதுக்குள்ளே அவர் வைக்க விரும்புகிறாரு, அதை நம்ம உணர வேண்டும் என்று ஆசைப்படுறார். அப்போ காதெல்லாம் திறந்து தான் இருக்குது, ஆண்டவர் காதெல்லாம் அடைக்கலை. ஆனால் பிசாசு என்ன செய்யணும்னா மனசை அடைச்சிடும், ஆத்மாவை அடைச்சிடும். ஆத்மா அடைக்காதபடி நம்ம பார்த்துக்கணும். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அருங்குடையில் இருக்கிறவங்களாம் சொல்லுங்கள் பிரைஸ் தி லார்ட். மார்க்கெட்டில் இருக்கிறவங்கெல்லாம் பிரைஸ் தி லார்ட். மார்க்கெட்டில் இருக்கீங்களா, இங்கே இருக்கீங்களா? அப்போ நம்ம உள்ளம் அடைக்கப்படாதபடி பார்த்துக்கணும். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருடைய இல்லத்திற்கு நம்ம வந்திருக்கிறோம். ஆண்டவருடைய இல்லத்திலேயே நம்ம இவ்வளவு கட்டுப்பாட்டுக்குள் நிற்கிறப்பவே நம்மளை பிசாசு இவ்வளவு ஏமாத்துறான், சோதிக்கிறான் அப்படின்னா நம்ம வீட்டில் எவ்வளோ தடவை சோதிப்பான். நம்முடைய வெளியில் நம்ம போகிற போது எத்தனை காரியத்தை பார்க்குறோம், பேசுகிறோம், செய்கிறோம், அதெல்லாம் அவன் சோதித்து நம்மளை என்ன செஞ்சிருவான், ஆண்டவரை விட்டு விலகச் செய்வான். அவ்வளோதான் அவனுடைய வேலை. ஆண்டவரை விட்டு நீ வெளியில் வந்துட்டீன்னா போதும், அவன் ஜெயிச்சிட்டான்னு அர்த்தம். பிரைஸ் தி லார்ட். அதனால தான் நம்ம ஒவ்வொரு முறையும் அவனை ஜெயிக்க விடாதபடி ஆண்டவரோடு நான் இருக்கிறேனான்னு நம்ம சோதித்து அறிய வேண்டும். ஆண்டவர் சொல்கிறாரு பாருங்க இந்த இறை வார்த்தையில், நான் யார், நான் எங்கிருந்து வந்தேன் என்பவை உங்களுக்கு தெரியும். கேட்டுட்டார் அவர் உள்ளங்களை ஆய்ந்து அறிகிறவர். அவர் காதால் கேட்கணும்னு அவசியம் இல்லை, அவருக்கு மனசால எல்லாம் பார்த்தாலும் மூஞ்ச பார்த்தாலே சொல்லிவிடுவார். நீ யார், என்ன, நம்ம யார், நம்முடைய எண்ணங்கள் எப்படி ஓடிக்கொண்டு இருக்கிறது என்பதை அவர் அறிகிறவர். அவர் எல்லாவற்றையும் தெரிந்து கொண்டு இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஆமாம், அதனால தான் நம்ம சொல்கிறோம். நிறைய பேர் கேட்பாங்க, பரிசுத்தாவி, இந்த கரிஸ்மாட்டிக்காரங்களாம் பரிசுத்தாவி இன்னும் ஜெபம் வேணும் பண்ணும்போது ஒரே முறைன்னு கத்துறாங்க. நம்ம கத்தோலிக்க கிறிஸ்தவங்களே நிறைய பேர் என்ன செய்வாங்க, அல்லேலூயா சொல்லக்கூடாது, கத்தக்கூடாது அப்படிலாம் சொல்கிறது. அப்போ அவங்க ஒரு சில பேர் என்ன செய்வாங்க, நம்மக்கிட்ட கேள்வி கேட்பாங்க, என்ன பரிசுத்தாவிக்கு காதுக்கு செவிடா, பரிசுத்தாவி நம்ம இப்போ ஜெபிக்கிற ஜெபத்தை கேட்க மாட்டாரா, ஏன் இப்படி கத்தணுமா அப்படின்னு சில பேர் ரொம்ப அறிவாக கேட்பாங்க. அந்த கேள்வி சரியாக தான் தெரிகிற மாதிரி இருக்கும், ஆனால் அதில் முழு உண்மை இல்லை. அவங்க சொல்கிறதுல ஒரு உண்மை இருக்குது. என்னென்னா, பரிசுத்தாவி உன் பெருமூச்சுகளுக்கு அவர் விடை சொல்வார். பிரைஸ் தி லார்ட். நீங்கள் கோயிலில் உட்காந்து ஒரு பெரிய துன்பத்தோடு உட்காந்து நீ அப்படின்னு ஒரு பெருமூச்சு விட்டினா போதும், அந்த பெருமூச்சு எதனால் விட்டேன்னு அவருக்கு தெரியும். பிரைஸ் தி லார்ட். வீட்டில் பிள்ளைங்கள்லாம் பெருமூச்சு விடும்போது என்ன சொல்லுவாங்க பெரியவங்க, பெருமூச்சு விடலான்னு சொல்லுவாங்களா? பெருமூச்சு விடக்கூடாதுன்னுவாங்க. அப்படின்னு விடக்கூடாது. அப்படி விட்டால் என்ன அர்த்தம், ஏதோ டிஸப்பாயின்மெண்ட்டுன்னு அர்த்தம், ஏதோ ஒரு மகிழ்ச்சி இல்லாத நிலைன்னு அர்த்தம். அப்போது நீ அந்த நிலையை ஆலயத்தில் வெளிப்படுத்தினா அவர் உன்னை அறிவார். ஹல்லேலூயா. உன்னை காண்கிறார், உன் கண்ணீர் துடைக்கிறார். அவர் நம்மளை பார்க்கிறார். எவ்வளோ தூரம் பார்க்கிறாரு, உள்ளங்களை ஊடுருவி பார்க்கிறார். அவர் உடலை பார்க்குறவர் இல்லை, கலரை பார்க்குறவர் இல்லை, உன்னுடைய உயரத்தை பார்க்குறவர் இல்லை. அவர் உயரத்தை பார்த்துருந்தாருன்னா சக்கேவை கூப்பிட்டுருப்பாரா? சக்கேவினுடைய வேலையை பார்த்துருந்தாருன்னா சக்கேவை கூப்பிட்டுருப்பாரா? இல்லை. தொழுநோயாளர்களை தொட்டு இருப்பாரா?
இல்லை. அவர் இதெல்லாம் பார்க்குறவர் இல்லை. ஆண்டவர் இயேசு உள்ளத்தை பார்க்கிறவர். அவர் சொல்லக்கூடிய இந்த வார்த்தையை நீங்கள் மனசில் வைங்க. நான் யார் என்ன நீங்கள் உங்களுக்கு தெரியும். நீ நினச்சிக்கிட்டு இருக்கிறது வேற தப்பு. நீ நினச்சிட்டு இருக்கிற நான் நாசரேத்திலிருந்து வரேன் அப்படின்னு. ஏன்னா அவருக்கு பேர் நாசரேத்தூர் இயேசு. நிறைய இயேசு இருந்தாங்க. ஜீசஸுங்கிற பேரில் நிறைய பேர் இருந்தாங்க. அதனால் அந்த ஊர் பேரை அடைமொழியாக வச்சு சொல்லுவாங்க. நாசரேத்தூர் இயேசு, கலிலேயா இயேசு அப்படி சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட அந்த அடையாளத்தை வைத்தாங்க. அதைத்தான் அவர் சொல்கிறாரு, உனக்கு தெரிஞ்சதெல்லாம் நாசரேத்தூர் இயேசுவை, ஆனால் நான் யார், நான் எங்கிருந்து வரேன்னு உண்மையாக உனக்கு தெரியாது. சொல்கிறாரு, நானாக வரவில்லை, என்னை அனுப்பியவர் உண்மையானவர், அவரை உங்களுக்கு தெரியாது, எனக்கு அவரை தெரியும், நான் அவரிடமிருந்து வருகிறேன், என்னை அனுப்பியவரும் அவரே அப்படின்னு சொல்கிறாரு. அப்படின்னா இந்த தவக்காலத்தில் தந்தையை தெரிந்த ஒருவரை நீ தெரிந்து வைத்துக் கொள்ளணும். பிரைஸ் தி லார்ட். எல்லாருக்கும் மினிஸ்டரை தெரியாது, ஆனால் மினிஸ்டரை தெரிஞ்ச ஒருத்தரை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறோம். அப்படிதான் சாமியாரை தெரியாது, ஆல்பர்ட் சாமியை நிறைய பேருக்கு தெரியாது, அதனால் கூடவே கூட்டிகிட்டு வருவாங்க யாரையாவது. ஃபாதர் நம்ம ஆள் தான். ஒரு சாமியார்கிட்ட வரும்போதே ஒரு ரெக்கமெண்டேஷன் தேவைப்படுது. அதே போல் தான் ஆண்டவர். அதனால தான் தந்தை மகனை அவர் உயர்த்த விரும்பினார். தேவ பிள்ளைகளே, மகனை எப்படி தந்தை உயர்த்தினார் தெரியுமா? என் மகன் இல்லாமல் நீ என்கிட்ட வரவே முடியாதுடா அப்படின்ட்டார். பிரைஸ் தி லார்ட். ஏன்னா நான் என் மகனை இந்த உலகத்துக்கு அனுப்பினப்போ நான் சொன்னதை என் மகன் நிறைவாய் செய்தார். அதனால் இந்த உலகத்துக்கும் எனக்கும் ஒரு கான்டாக்ட் வரணும் அப்படின்னா அது என் மகன் இயேசு கிறிஸ்து வழியாக மட்டும்தான் வர முடியும். பிரைஸ் தி லார்ட். அதனால தான் நம்ம ஜெபிக்கும் போது யாருடைய நாமத்தில் ஜெபிக்க சொல்கிறோம்? இயேசுவின் நாமத்தில் கேட்குறோம். நம்மளுடைய பூசையிலெல்லாம் மிசைலெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த திருப்பலி புத்தகத்தில் எல்லா ஜெபமுமே எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுவோம். அப்படி தான் நிறைவடையும். நம்ம நடுவில் சேர்த்துக்கலாம், அன்னை மரியாளுடைய பரிந்துரை, புனிதர்களுடைய பேராதரவு அப்படிலாம் சேர்த்துக்கலாம். ஆனால் லிட்டர்ஜிக்கல் ஆர்டர் படி நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த ஆர்டர் எப்படி தான் இருக்கிறது? இயேசு கிறிஸ்து வழியாக. ஏன்னா விண்ணகத்திலிருந்து ஒரு நாமம் அருளப்பட்டது, அந்த நாமம் இயேசு என்கிற நாமத்தை தவிர வேறு எந்த நாமமும் இல்லை. கரம் தட்டி உறுதிப்படுத்துங்க. கரம் தட்டுவது உறுதி செய்வது. ஆமாம், நீங்கள் சொல்கிறது சரிதான், உண்மைதான். தேவ பிள்ளைகள் உறுதிப்படுத்தி இருக்கிற அந்த உறுதியின்படி நம்ம வாழணும். யோவான் நற்செய்தியில் 15வது அதிகாரத்தில் நம்ம பார்க்குறோம், ஆண்டவருடைய வார்த்தை என்னோடு நீங்கள் இணைந்திருக்கணும் அப்படின்னு பேசுது. நானே திராட்சை செடி, நீங்கள் அதன் கொடிகள், ஒருவர் என்னுடனும் நான் அவருடனும் இணைந்திருந்தால் அவர் மிகுந்த கனி தருவார். இந்த தவக்காலம் நமக்கு எதை அழைப்பு விடுக்குது? கனி தரத்துக்கு அழைப்பு விடுக்குது. கொஞ்சம் பேர் யோசிக்கலாம், ஐயோ இன்னைக்கு நாங்கள் கடவுளிடத்தில் எங்கள் தேவைகளுக்காக ஜெபிக்க வந்தோமே, எங்கள் கஷ்டங்களுக்காக ஜெபிக்க வந்தோமே, எங்களுடைய நோய்களுக்காக ஜெபிக்க வந்தோம், நாங்கள் ஆண்டவர்கிட்டேருந்து வாங்கிட்டு போகலான்னு வந்தோம். ஆனால் இந்த சாமியார் நீ ஆண்டவருக்கு கொடுன்னு சொல்கிறாரு, ஆண்டவரோடு இணைந்திருன்னு சொல்கிறாரு அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். நீ ஆண்டவரோடு இணைந்திருந்தால் அவருடைய வல்லமையை நீ பெற்றுக்கொள்வாய். ஆண்டவரை விட்டு நீ விலகி இருந்தேன்னா அவர் ஒன்றும் நீ போடுற காசுக்காக வேலை செய்கிறவர் அல்ல. என்றைக்கோ ஒரு நாள் எட்டி பார்க்குறவரை உன்னுடைய அந்த ஒரு அட்டெண்டன்ஸுக்காக அவர் மார்க் போடுறவர் அல்ல. அவர் இதயத்தை ஊடுருவி காண்கிறவர். அவருடைய உள்ளம் உன்னுடைய உள்ளத்தை நோக்கி பார்க்கிறது. தேவ பிள்ளைகளே, இந்த தவக்காலம் இதைத்தான் நமக்கு வலியுறுத்தி சொல்லுது. ஆண்டவரோடு இணைந்திருக்கிறவர்கள் அவருடைய மகிமையை காண்பார்கள். இதோ இந்த வேளையில் நீங்கள் ஆண்டவருடைய மகிமையை காணப்போகிறீங்க. ஏன்னா உன்னுடைய வேலையெல்லாம் விட்டுட்டு இதோ இந்த இடத்துல நீங்கள் அமர்ந்திருக்கிறீங்க. ஆண்டவரோடு இருக்க வேண்டும் என்று நீ வந்திருக்கிறீங்க இல்லையா? இதுதான் ஆண்டவரோடு இணைந்திருக்கிற அந்த பண்பு நலன். வீட்டுக்குள்ளே உட்கார்ந்து கொண்டு நான் ஆண்டவரை நான் ஜெபித்து கொள்வேன் என்று சொல்வதை விட வாய்ப்பு கிடைக்கிற போதெல்லாம் ஆண்டவரை நீ தேட வேண்டும். வீட்டிலையும் தேடணும். தொலைக்காட்சியில் நிறைய பேர் நம்மளுடைய நிகழ்ச்சி பார்க்குறாங்க. அவங்க என்ன செய்கிறாங்க? வாய்ப்பு கிடைக்காத இடங்கள், அது வாய்ப்பு கிடைக்காத இடத்துல அவங்க ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, ஃபாதர் உங்களுடைய அந்த மாஸ் பார்த்தோம், உங்களுடைய அந்த ஆராதனையை நாங்கள் பார்த்தோம், உங்களுடைய செய்தியை பார்த்தோம், உங்களுடைய செய்தி எங்களுக்கு ஆறுதலாக இருந்ததுன்னு சொல்கிறாங்க. அவங்க அந்த நேரத்தில் யூடியூப்பில் எதை வேண்டுமானாலும் ஸ்க்ரோல் பண்ணலாம். அவங்க தடவுனா என்னென்ன படம் வேணாலும் விழுவோம். நீ வீட்டில் ரசம் வைக்கிறது எப்படின்னு அதில் சொல்லியிருக்கிறான், வீட்டில் குழம்பு வைக்கிறது எப்படி சொல்லியிருக்கிறான், அடுத்த வீட்டை அழிக்கிற மந்திர தந்திரத்தை எப்படி செய்கிறதுன்னு அதில் சொல்லியிருக்கிறான்.
அடுத்தவனை சபிக்கிறது, சண்டை போடுறது எப்படின்னு அதில் காட்டியிருக்கிறாங்க. அரசியல் தளத்தினுடைய நிகழ்ச்சிகள் அதில் இருக்குது. அதையெல்லாம் விட்டுட்டு அவங்க எப்போ அந்த செல்ஃபோனை எடுத்து ஆண்டவருடைய காரியம் எங்கே இருக்குதுன்னு தேடி அவர்கள் பார்க்கிறார்களோ அப்பொழுது அவர்கள் ஆண்டவரோடு இணைந்திருக்கிறார்கள். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். சபிக்கப்பட்டிருக்கிற அடையாளமாக இருக்கிற தொலைக்காட்சி கூட இன்றைக்கு ஆசீர்வாதமாக மாற்றப்பட வாய்ப்பு உண்டு. சபிக்கப்பட்ட செல்போன்கள் கூட, சாபமான அடையாளமாய் இருக்கிற செல்போன்கள் கூட உன் கரத்திலே ஆசீர்வாதமாய் மாற்றப்பட முடியும். எப்படின்னா அதில் நீ ஆண்டவரை தேடினா என்றால். ஹல்லேலூயா. பாலைவனத்தில் இஸ்ரேல் மக்கள் அந்த ஒரு சபிக்கப்பட்ட ஒரு நிலத்தை போல இருக்கிற தண்ணீர் இல்லாத வறண்ட பாலை நிலத்திலே அவர்கள் ஆண்டவருடைய உதவியை தேடினதினாலே பாறையிலிருந்து அவர்கள் தண்ணீரை பெற்று கொண்டார்கள். ஹல்லேலூயா. அவர்கள் அந்த பாலைவனத்திலே அலைந்து திரிந்த பொழுது ஆண்டவர் அந்த தடாகத்தை, நீர் தடாகத்தை, கசப்புள்ள அந்த நீரை அதிமதுரமான நீராக அவர் மாற்றி கொடுத்தார். இதோ நீங்களும் உங்கள் வாழ்க்கையிலே வறண்ட நிலத்தை போல, அபிஷேகம் இல்லாத அல்லது மனிதர்கள் பயமுறுத்திய கட்டுகள் நிறைந்த, பிசாசுகளினுடைய பயம் நிறைந்த சூழல் எதுவாக இருந்தாலும் ஆண்டவர் இன்று உன்னை விடுவிக்க போகிறார். பிரைஸ் தி லார்ட். நீங்கள் ஆண்டவர்கிட்ட கேட்க வேண்டிய ஒரே ஒரு காரியம், அதை கிளியர் பண்ணுங்க, இதை கிளியர் பண்ணுங்கன்னு நீ ஆண்டவருக்கு கட்டளை போடக்கூடாது. பிசாசு வேலை செய்வான். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருக்கு நீ கட்டளை போடக்கூடாது. ஆண்டவரே என் பிள்ளைக்கு இதை கொடு, அதை கொடுன்னு. ஆண்டவர்கிட்ட நீ கேட்க வேண்டியதெல்லாம், ஆண்டவரே நான் உன்னோடு இருக்க ஆசைப்படுகிறேன், எங்கள் குடும்பம் உங்களோடு இருக்க ஆசைப்படுதப்பா, நீங்கள் எங்களோடு இருங்கன்னு சொல்லி கேளுங்க. அவர் உங்களோட இருந்தாருன்னா எல்லாம் உனக்கு வாய்க்க பண்ணுவார். ஹல்லேலூயா. தொடர்ந்து ஜெபிப்போம். ஆமென்.